இந்த இனிய காலை நேரத்தில் தென்றல் வீசும் இந்த இனிய காலை நேரத்தில் உலாவி வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 50, குறள் எண் 495. இடன் அறிதல். நெடும்புணருள் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கின் அதனை பெற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், முதலை ஆழமுடைய நீரின்கண் ஆயின் பிறவற்றையெல்லாம் தான் வெல்லா நிற்கும், அப்புணரின் நீங்குமாயின் அதனை பிறையெல்லாம் வெல்லா நிற்கும் என்கிறார். விளக்கமாகவும் சொல்கிறேன். ஆழமான நீரில் முதலை உயிர் ஆழமான நீரில் முதலை பிற உயிர்களை வெல்லும். அந்நீரிலிருந்து அது வெளியே வருமானால் அதனை பிற உயிர்கள் வென்றுவிடும் என்கிறார். என்ன அற்புதமான குறள் தெரியுமா? இதை பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது முதலை கடலில் உள்ளே இருக்கும்போது எல்லா உயிர்களையும் அது தின்றுவிடும். முதலையை பார்த்தா எல்லா உயிரும் பயந்து ஓடும். ஆனால் அதனுடைய இடத்துக்கு தகுந்தவாறு தான் அதனுடைய மதிப்பு. ஆனால் அந்த முதலை கரையில் வந்துவிட்டால் எல்லா உயிர்களும் சேர்ந்து அந்த முதலையை அடித்து கொன்றுவிடும். முதலைக்கு அந்த இடத்துல அதனுடைய தோல்விதான் கிடைக்கும். காரணம் அந்த இடத்தினால் உள்ள பெருமை. அதான் என்ன அற்புதமாக சொல்லியிருக்காருங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு புலவர் இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஓமையை எடுத்து சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அதனால தானே அவர் கவிப்பேரரசு வைரமுத்து அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இறைபக்தி இல்லாவிட்டாலும் அவர் இறக்கும்போது தெய்வப்புலவர் திருவள்ளுவனுடைய புத்தகத்தை என் இதயத்தில் அவருடைய இதயத்தில் வைத்து புதைக்க வேண்டும் என்கிறார். ஏன்னா அவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசங்களை எனக்கு இப்போதுதான் படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதை படிக்கும்போது அவர் எப்படி சாராயம் காய்ச்சிக்கிறான் அப்படின்றத கிராமத்து பாணியிட, அவர் வடுகப்பட்டி சொந்த ஊர், அதில் வழக்காடு மொழியிலே அவர் சொல்லும்போது ஆகா என்ன அற்புதம். நான் படித்து முடிச்சிட்டேங்க கள்ளிக்காட்டு வித்தியாசம். ஒரு வாரம் ஆச்சு. காரணம் என்னென்னா, நான் உடனே படிச்சிருவேன். எப்போவுமே திருவிழா, அது சித்திரை திருவிழா வந்துச்சு. அதனால் என்ன செஞ்சேன்னா, இங்கேயும் குலதெய்வ கோயிலுக்கு வேறு போக வேண்டி இருந்துச்சு. அதனால் பாதி படிச்சுட்டு வச்சேன். இப்போ ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஆகா என்ன அற்புதமாக எழுதியிருக்காருன்னு நினைக்கிறீங்க. கள்ளிக்காட்டு இதிகாசங்களில் தயவுசெய்து இந்த குடிப்பவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலை, அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலுங்க, அற்புதமாக எழுதியிருக்காருங்க. அவர் வழக்காடு மொழியிலே எழுதியிருக்காரு. அற்புதமாக இருக்குது. முதல் பாதி அந்த கதை, அடுத்த பாதி என்ன சாராயம் காய்ச்சிறது, அதில் மனிதனுடைய எலும்பை கூட அதில் போட்டு காய்ச்சிருக்காங்க. இதெல்லாம் குடிக்கிறவன் தெரிஞ்சால் விட்டோம். அப்போ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன், சில கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேரோ இறந்தான்னு சொல்லிட்டு. முன்னாடி இப்போ ஒரு மந்த்து முன்னாடி இப்படி நடந்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போவும் அதே இது நடக்குது. அதனால் அதுக்கு பின்னாடி 2வது எழுதியிருக்காரு பாருங்கள். அதை விட அப்படியே எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. அதாவதுங்க அணை கட்டுறாங்க. அந்த அணைக்கு முன்னாடி உள்ள ஊர்களை பூரா அழிச்சு தானே கட்ட முடியும். அவங்க எங்கள் மண்ணை பூரா அழிட்டு போகிறீங்களே அப்படின்னு அரசாங்கத்தை சாடுகிறார். அவர் சாடல்ல, அவர் குறை எப்படி, அதாவது அந்த உண்மையை அப்படியே எடுத்து உரைக்கிறார். ஒரு அணை கட்டினால் அந்த மக்கள் எவ்வளவு துன்புறுவார்கள் என்பதை அற்புதமாக எடுத்து உரைக்கிறார். எனக்கே படிக்கும்போது கண்கள் கலங்கின. அந்த அளவுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து இவனுடைய பாடல்களே அற்புதமாக இருக்கையில் அவர் வாழ்ந்த ஊர் வடுகப்பட்டி பெரியகுளத்தை சொல்லி
அவர் 1988 நினைக்கிறேன், பெரியகுளத்தில் பணிபுரிந்தேன். அப்போது ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே அவருடைய பேச்சு கேட்டேன். அப்போ தான் முதல்ல அந்த இது எழுதி புகழ் பெறாரு, பாடல் எழுதி புகழ் பெறாரு. அப்போ அவர் பேசும்போது, இந்த கால்வாயில தான் நான் உட்கார்ந்து கிறுக்கினது எல்லாம் இப்போ எனக்கு கவிதைகளாக வந்துக்கிட்டு இருக்கு படங்களில் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வாராம், சாப்பிட்டு வந்து கால்வாயில் உட்காந்துருவாராம். அவர் தனியாக உட்காந்துருவாராம். உட்காந்து அவர் பாட்டு எழுதிட்டே இருப்பாராம் கவிதைகளை. அவருடைய கவிதை, அந்த மலரும் கவிதைகள் தான் இன்று பாடலாக வெளிவந்து இளையராஜாவினுடைய இசையில் நம்மளை கவர்கிறது. அப்படிப்பட்ட கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களினுடைய கவிதை, இதை கதையையும் படிக்க வேண்டும் நீங்கள். முதல் பாதி சாராயம் காய்ச்சறதை பற்றி எப்படி போட்டிருக்காங்க, மனித எலும்பு கூட எடுத்து போட்டிருக்காங்க உண்டை காய்ச்சறதுக்கு. அவர் சொல்கிறார் அவர். அடுத்து என்னென்னா, எப்படி ஒரு அணைக்கட்டையில் மக்கள் கஷ்டப்படுவார்கள், அப்படியே அந்த ஊரை விட்டு பிரிகிறாங்கல்ல. என்னுடைய மனைவி இறந்தது, ஒருத்தன் சொல்கிறான், என்னுடைய மனைவி இறந்தது இந்த ஊரில் புதைச்சேன், அவளை கூட என்னால் அந்த இதை புதைக்க முடியல, பக்கத்தில் கூட என்னை விட முடியல, அந்தளவுக்கு இந்த எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கண் கலங்கிட்டேங்க. அவ்வளோ அற்புதமாக பேசுகிறாரு. அது மாதிரி தான். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அதாவது இருக்கும் இடத்தை பொறுத்து தான் அந்த இது. அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர், முதலை ஆழமான நீரில் இருந்தால் அது மற்ற உயிர்களை கொள்ளும் தின்கும், ஆனால் அது வெளியே கரையிலே வந்துட்டால் அதனை மற்ற உயிர்கள் தின்றுவிடும். அற்புதமாக எடுத்து சொல்கிறார். அதனால தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை அவர் அவ்வளவு வரைக்கும் பாராட்டியிருக்கிறார் நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து. அடுத்தது செங்கோன்மை அதிகாரம் 55 குறள் எண் 545. இயல்புலி கோல் ஓச்சு மன்னவன் நாட்ட பெயரும் விளையுளும் தொக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பருவமழையும் குன்றாத விளைவும் ஒருங்கு கூடி நூல்கள் சொல்லிய இயல்பால் செங்கோடை செலுத்தும் அரசனது நாட்டின் கண்ணவாம் என்கிறார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். முறைப்படி செங்கோல் செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குறையாத விளைவுகளும் ஒருங்கே உள்ளனவாகும் என்கிறார். அதாவது அரசன் செங்கோன்மை நன்றாக புரிந்தால், அரசன் நல்ல விதமாக நடந்து கொண்டால், அந்த ஊரில் அவன் வாழும் நாட்டில் பருவமழையும் நல்லாக பெய்யும். பருவமழை பொய்த்து விடாது, நல்லா பெய்யும். அதனால் பருவமழை பெய்தால் என்ன செய்யும், விளைபொருள்களும் நிறைய வளரும் அப்படின்னு சொல்லி மன்னவனுக்கு சொல்கிறாரா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இது இன்றைய பிரதம மந்திரிக்கும் மாநில முதலமைச்சர்களுக்கும் பொருந்தும். அதாவது தங்களுடைய நாட்டை நல்ல விதமாக நடத்த வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள். மக்கள் குறைக்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது. மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். அதுதான் உங்களினுடைய கடமை. அரசியல்வாதிகள் தயவு செய்து நீங்கள் அறத்துப்பாலை படிக்கலைன்னா கூட சரி, பொருட்பாலை படிங்கள். அறத்துப்பால் 38 குறள்கள் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது பூரா ஓரளவு கிடையாது. அதுக்கப்புறம் இன்பத்துப்பாலுக்கு முன்னாடி வர்றது பூரா பொருட்பால். பொருட்பாலில் தான் உங்களை பற்றி சொல்கிறாரு, அரசர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறாரு. இப்போ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்க மக்களாட்சியில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்து கொடுத்துள்ளார். பருவமழை நல்லா பெய்தால் போதும்ல, பருவமழை நல்லா பெய்யும். அதே சமயத்தில் பருவமழை பெய்தால் அதனுடைய விளைபொருள்களும் நன்கு விளையும். அற்புதமான குறளுங்க சார். அதாவது நான் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து மாதிரி நானும் ஆயிடுவனோ என்னமோ எனக்கே தோன்றுது. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது இது. கவிப்பேரரசனுடைய அவர் சொன்னார்ல, அவருடைய இதயத்தில் வைத்து புதைக்குமாறு அந்த இதை. ஏன்னா எங்கள் இதில் பழக்க வழக்கங்கள் வேறு, அதனால தான் நான் அதை சொல்லாமல் இருக்கேன். இல்லைன்னா நானும் அவர் மாதிரி சேர்ந்துருவேன். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குங்க குறள், மறக்க முடியாதுங்க. அற்புதமான குறளுங்க. நானும் ஒரு எழுத்தாளர். நான் 7 புக்கு எழுதிட்டேன்னு சொல்லி 8வது புக்கு டைப்பில் இருக்குது. அதனால் சொல்கிறேன். இன்னும் எழுதிட்டே இருப்பேன், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். அதோட மாற்றம் கிடையாது.
அடுத்து ஒரு குறள்ங்க, நடுவுநிலைமை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவன் தகுதியுடையவன் அல்லது தகுதி இல்லாதவர் என்பது அவருடைய கடைசி வாழ்நாளில் அவர் இறந்த பிறகு எஞ்சி நிற்கும் புகழ் அல்லது இகழ், இழிவு, புகழ் அல்லது இழிவு, இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவன் தகுதியுடையவன் தகுதி இல்லாதவன் என்பதை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அற்புதமான குறளுங்க. அதாவது மறக்க முடியாத மனிதர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். என்னை பொறுத்தவரை கடைசி வரையும் என்னுடைய வாழ்நாள் மூலம் எனக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் அருகிலே இருக்க வேண்டும். அவருடைய சிலையாவது வச்சுருக்கோம். அவர் இருக்க முடியாதுல்ல. அவர் 2000 ஆண்டு அவருடைய சரித்திரமே நம்மளுக்கு தெரியல. அவருக்கு வாசகி மனைவி என்பது மட்டும் தெரியும் இல்லைய. அவருடைய குழந்தைகள், அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தது என்ன வரும். ஆனால் அவர் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மற்றவர்களை வச்சு எழுதியிருக்காரு. ஆனால் இன்பத்துப்பாலை அவர் ரசித்து எழுதியிருக்கார். அவரே ரசித்து, அவர் தன்னுடைய மனைவி வாசகியுடன் வாழ்ந்த அதைத்தான் எழுதியிருக்கார் இன்பத்துப்பால். அற்புதமான மனிதருங்க. வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.